இதுல ஆயில்மெண்ட் இருக்கு. இத நீ போட்டுக்கிட்டேன்னா உன்னோட வலியும் குறைஞ்சிரும், வீக்கமும் நல்லாவே குறைஞ்சிரும். ரித்தி ரித்தி ஐம் சோ சாரி. இல்ல பரவாயில்ல, தேங்க்யூ. சாரிக்கு பதிலா தேங்க்யூவா? இல்ல அது வந்து மருந்து போட்டு விட்டதுக்காக. உனக்கு ஒன்றும் இல்லையே? சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ன பண்ற? ஷோ நீல நாகினி, உனக்கு என்னதான் ஆச்சு? நீ மறந்துட்டியா என்ன? அவ மகா சேஷ நாகினி. ஒரு தடவை இப்படி பண்ணானா நம்மள ஒரேடியா மேல அனுப்பி வச்சிருவா. ஆனா நீ அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்க. கண்டிப்பா நம்மள பழிவாங்க தான் இங்க வந்திருக்கா. ஞாபகம் இருக்கா? நம்ம அவளோட அம்மா அப்பா அவளோட புருஷனை கூட கொண்டு இருக்கோம். ஏதேதோ கண்ணுக்கு தெரியுதானா எதுவும் தெளிவா இல்ல. அதெல்லாம் யாரோட முகம்? அவங்களா யாரு? எனக்கே திரும்ப திரும்ப அவங்க முகம் தெரியுது. நான் ரகு கூட இருக்கும்போது ரகுக்கும் எனக்கும் ஏதேதோ ஞாபகங்கள். எங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவளுக்கு அந்த விஷயமே ஞாபகம் இல்ல. அவ கடந்த காலம் அவளுக்கு தெரியல. புரியுதா? நான் அவளை வசியம் பண்ணி என்கிட்ட வச்சிருக்க. எல்லா உண்மையும் வர வச்சுட்டேன். அதுக்கு கேரண்டி இருக்கா? ஒருவேளை அது இல்ல அவ உன்னை தன்வசப்படுத்தி வச்சு போய் சொல்லி இருந்தான்னா? அட என்ன சொல்ற சீமா, நீ மறந்துட்டியா? என்கிட்ட திவ்யமான கொலுசு இருக்குல்ல, இந்த திவ்யமான கொலுசோட சக்தியால நான் யார வேணா வசியம் பண்ண முடியும். அந்த மகாஷேஷ் நாகினிய கூட. ஆனா என்ன யாராலையும் வசியம் பண்ண முடியாது. அவ்வளவுதான். இனிமே என் விளையாட்டை நீ பாத்துக்கிட்டே இரு. எப்படி அந்த நவமணிகளை சொந்தமாக்குறேன்னு பாரு. எதுக்கு எப்பவும் பூட்டி வச்சிருக்காங்க? போன தடவை நான் இங்க வந்திருந்த போது இது ரூம் பூட்டி தான் இருந்தது. இந்த ரூம்க்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி தோணுது. இந்த பக்கம் வரும்போதெல்லாம் என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு.
இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. அவ என் முன்னாடிதான் இருக்கா. அவ்வளவுதான். நான் அந்த விஷயத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பௌர்ணமி நாள் மட்டும் வரட்டும் பாரு. பூர்ண சந்திரன் வானத்துல உதயம் ஆயிடுச்சுன்னா அந்த நவ மாணிக்கங்களை நான் சொந்தமாக்கிடுவேன். அந்த அப்பாவிக்கு அந்த விஷயமே தெரியாம போயிடும். அவ சேஷனாகினே அவளுக்கு தெரியாது. ஒருவேளை அவளுக்கு ஞாபகம் வரும்போது அதுக்குள்ள அந்த நவமாணிக்கங்கள் என்கிட்ட இருக்கும். நீ இப்ப சொல்றதையெல்லாம் கரெக்டா செஞ்சிருவியா? அட சும்மா ரசீமா. நீ வேற சீமா. எனக்கு என்னதான் நடக்குது? என்னோட கடந்த கால வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்துச்சு? கண்டிப்பா எனக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு. ஆனா என்னது அது? நீங்க உங்க வார்த்தையை காப்பாத்தவே இல்ல. இனி உங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க நாங்க விரும்பல. ஸ்மிருதா மேம், நீங்க என்ன சொல்றீங்க? பேசுவேன். எங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சு இந்த பரதேசி மாப்பிளைய கொண்டு வந்தேன்னு தெரியல. எல்லாரும் முன்னாடி என் பையனை இன்சல்ட் பண்ணிட்டல்ல. இந்த நிலைமையில நான் உனக்கு ஆரத்தி எடுக்கணுமா சொல்லு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ், ரிலாக்ஸ். யாருக்கு யாருன்னு எழுதப்பட்டிருக்கு. அது மீறி நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, எவ்வளவு விரும்பினாலும் சரி, நம்மளால அவங்கள ஜோடி சேர்க்கவே முடியாது. எப்படின்னா சோனியாவையும் அர்ஜுனையும் நம்மளால ஜோடி சேர்த்து வைக்க முடியல. அந்த மாதிரி ஒருவேளை ரகுவியும் அனன்யாவும் ஜோடி சேர்க்க முடியாது போல இருக்கு. இங்க பாருங்க ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்க பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனலையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. அதை தனித்தனியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல இந்த டீல் எங்க கம்பெனிக்கு எவ்வளவு முக்கியம்னு. அப்ப முதல்லயே இத பத்தி யோசிச்சிருக்கணும் மிஸ்டர் அலாவத். மிஸ்டர் ஜக்ரால், யாரன்னு அப்படி எதிர்த்து பேசாதீங்க. ஆஃப் கோர்ஸ் நான் இப்படி எடுத்தறிஞ்சுதான் பேசுவேன். எல்லாரும் முன்னாடி நான் உன்னை அவமானப்படுத்த போறேன். உன் கம்பெனில நான் இது வரைக்கும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கனோ அது எல்லாத்தையும் இன்னைக்கே நான் null and void பண்ணிடுவேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஓ காட், இப்போ இப்படி நடந்துச்சுன்னா நம்ம கம்பெனியோட ரெப்யூட்டேஷனும் அதோட மதிப்பும் கேள்விக்குறியாயிடும். ஒரு நிமிஷம் இல்லைங்க. நீங்க ஒரு டீல் படிக்கல. உங்க பையனுக்கும் இந்த வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. நான் உங்களுக்கு வேற ஒரு ஆஃபர் தரேன். சம்பந்தம் பண்ணணுமா வேணாமா? உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் ஃபேமிலியையும் என் பிசினஸையும் காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். இன்னொரு தடவை என் அண்ணன்கிட்ட அந்த மாதிரி எடுத்துரிச்சு பேசாதீங்க. ரகு, ரகு நீ இது ஏன்? இந்த டீல் நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அதானே எதிர்பார்த்தீங்க. இந்த கல்யாணம் நடக்கும். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். அதுவும் இன்னைக்கே நடக்கும். போய் ஏற்பாடு பண்ணுங்க.
இப்ப நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன்னு உனக்கு தோணுதா? என் மனசுல இருக்கிற விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணுமா? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்பவே விரும்புறேன். நான் என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னைக்கே நான் உன் மேல பைத்தியமாயிட்டேன். உன் நினைப்பாவே தான் இருக்கேன். என் மனசும் சரி, என் நினைப்பும் சரி, நிம்மதியா என்னால தூங்க கூட முடியல. உன் கூட சந்தோஷமா வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டேன். உன்னை ரொம்ப சந்தோஷமாவும் இதே வீட்டில் எல்லாரும் ஒரு குடும்பமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒன்று நினைச்சேன், ஆனா நடக்கிறது வேறையா இருக்கு. எனக்கு விருப்பப்பட மட்டும்தான் விதி இருக்கு, ஆனா ஒன்னா சேர்ந்து வாழ விதி இல்லை. அதனால கடைசியா ஒரு முறை என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவியா? ப்ளீஸ். கொஞ்ச நேரமாவது உன் கூட சந்தோஷமா இருக்கணும். அந்த ஞாபகத்தோடு நான் மீதி வாழ்க்கையை வாழ்ந்துருவேன். இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது, ஆனா எப்பவும் நினைப்பா தான் இருப்பேன்.